ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குலமே எழுந்திடுது, அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுது, அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்னிக்கவும் மன்னிப்பை பெறவும் அருள் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே இணைவோம். இந்த மேன்மைமிகு பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே,
மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்கச் செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறை மகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் மலிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை. காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். என்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு
கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பெற்றிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க,
நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடையையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலம் துவங்கி 19 நாட்கள் முடிவுற்ற நிலையில் 20ஆம் நாளை நாம் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய இறைவாக்கு நமக்கு மன்னிப்பு அது அன்பின் உச்சம், அன்பின் சிகரம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. மன்னிக்கவும் மன்னிப்பை பெறவும் இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்ட அருமையான காலம் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இந்த மன்னிப்பின் காலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நாங்களும் இந்த இறைவாக்கு நமக்கு தருகின்ற மன்னிப்பு என்ற இந்த மேலான இறைவனின் பண்பை எப்படி நமதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பு என்பது அது பலவீனம் அல்ல, மன்னிப்பு என்பது அது பலம். மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி அன்பு இதயமோ அந்த அன்பின் உச்சமாக இருப்பது மன்னிப்பு. எனவேதான் கல்வாரியிலே ஆண்டவர் இயேசு தொங்கிய பொழுது தன்னை கொன்றவர்களையும் நினைத்தவராய், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த அன்பின் உச்சத்தை அங்கே கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கிய பொழுது சொன்னதை நாம் பார்க்கிறோம். திருப்பணிகள் நூலிலே வாசிக்கிறோம். ஸ்தேபான் கூட அவரை கல்லால் எறிந்து கொண்ட பொழுது இயேசுவின் அடிச்சுவற்றில் நின்றவராய் சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தியதை நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவை போன்று, இந்த ஸ்தேபானை போன்று நாம் பிறரை மன்னிக்க அந்த மன்னிப்பால் நமது உள்ளமும் மன்னிப்பை பெறுகின்றவரின் உள்ளமும் மகிழ்ச்சியால், அமைதியால், சாந்தத்தால் நிறைவு பெற வேண்டும். அதுவே தவக்காலத்தின் மையம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நபர்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பின் உச்சத்தை மன்னிப்பால் அடைந்தவர்களை 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கொல்லப்பட்டாரே சகோதரி மரிய ராணி அவர்களை கொண்டவர் அந்த சமந்தர் சிங் சிறையில் இருக்கின்ற பொழுது ரக்ஷா பந்த் என்ற அந்த விளையாட்டு நாளிலே, அந்த கொண்டாட்டத்தின் நாளிலே அந்த சகோதரியினுடைய சகோதரி அருட்சகோதரி ஷாந்தல் பெல் பால் என்பவர் என்ன செய்தார்? ஷால்மி பால் என்பவர் என்ன செய்தார்? சிறைக்கு சென்றார். அந்த சகோதரனை அழைத்து அவன் கையிலே ராக்கியை கட்டினார். நீ இனிமேல் என்னுடைய சகோதரன், என் சகோதரியை கொண்டு இருக்கலாம், ஆனால் இறை மன்னிப்பை என் உள்ளத்திலே தாங்கியவள் நான், உன்னை மன்னிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவளை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டோடு மட்டுமல்ல, அவன் விடுதலைக்கு பின்பு அவனை தன் குடும்பத்திலே ஒருவராக ஏற்றுக்கொள்கிறாள். அவனும் மனம் மாறி என்ன செய்கிறான்? திருமுழுக்கு பெறுகிறான் என்று நாம் அந்த வரலாற்றிலே படிக்கிறோம். இது அண்மையில் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு அன்பின் உச்சமான நிகழ்வு என்று சொன்னால் அதில் எள்ளளவும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, இதுபோன்று கிரகம் ஸ்டெனிஸ் என்பவருடைய அந்த இறப்புக்கு பின்பு அவருடைய மனைவி என்ன சொன்னாள்? என் கணவனையும் என்னுடைய 2 குழந்தைகளையும் கொன்றவனை நான் முழுமையாக மன்னிக்கிறேன் என்று சொல்லி
இன்றும் அவள் அந்த ஆஸ்திரேலிய அந்த மிஷினரி பெண்ணானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஒரிசா மாநிலத்திலே பணிவீடுகளை புரிந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் அதுதான் அன்பின் உச்சம், மன்னிப்பின் உச்சம் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஏன் மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கூட என்ன செய்தார்? அவளை கொன்ற குண்டுகளால் துளைத்தவனை சிறைக்கு சென்று பார்த்து அவனை மன்னித்தார் என்று நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இவரும் அன்பின் உச்சத்தை அடைந்தவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எத்தனையோ பேர் இப்படியாக நமக்கு கண் முன்பாக வாழ்ந்தவர்கள் மன்னிப்பால் இன்று மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களும் சரி, யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்களும் நிறை நிம்மதியை மகிழ்வை கண்டார்கள் என்பது வரலாற்று உண்மைகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மன்னிப்பு, நமக்கு எதிராக யாரெல்லாம் எந்த தவறு செய்தாலும் அவற்றையெல்லாம் முழுமையாக மன்னிக்கின்ற அந்த மாபெரும் இறை பண்பை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. 10,000 தாலந்து, ஏறக்குறைய 6 கோடி வெள்ளி இவற்றை மன்னிக்கிறான் அந்த தலைவன். ஆனால் வெறும் 100 வெள்ளி அதை மன்னிப்பதற்கு அந்த மன்னிப்பை பெற்றவன் தயாராக இல்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? தான் பெற்ற அந்த மன்னிப்பை அவன் கடத்தி இருக்க வேண்டும். தன் உடன் ஊழியனுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? அவனும் தன்னிடம் யாராவது கடன் பட்டிருந்தால், அது தனக்கு எதிராக ஒருவன் குற்றம் செய்திருந்தால் அவனையும் அந்த மன்னித்து அந்த மன்னிப்பை கடத்தி இருப்பான். இப்படியாக அந்த மன்னிப்பு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் என்ன உருவாகும்? இந்த சமுதாயத்திலே அமைதி வரும், மகிழ்ச்சி வரும், எல்லோரும் நிறைவே காண்போம். இதுதான் அந்த மன்னிப்பினுடைய வெளிச்சம். இதைத்தான் நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசால் சொல்லுவாள், யாரெல்லாம் மன்னிக்க தயாராக இல்லையோ அவர்கள் அன்பு செய்ய தகுதியற்றவர் என்று சொல்லுகிறார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்லுகிறார், மன்னிக்க தெரிந்தவன் தான் உண்மையான அன்பின் வாழ்வை அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். புனித 16ஆம் பெனடிக்ட் சொல்லுகிறார், எவனொருவன் மன்னிப்பை அனுபவித்தானோ அவனால் தான் அடுத்தவனுக்கு மன்னிப்பையும் வழங்க முடியும் என்று சொல்லுகிறார். நோபல் பரிசு பெற்ற டெஸ்மாண்ட் தூத்து என்ற பேராயர் சொல்லுகிறார், மன்னிப்பு இல்லாமல் நம்முடைய எதிர்காலமே இல்லை, சூனியமாகிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படி பலருடைய வார்த்தைகளுக்கு இணங்கவும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் இடம்பெறவில்லை என்றால், இந்த ஆழமான ஆயுதம் நம் கையிலே எடுக்கவில்லை என்றால், நமக்குள் இருக்கின்ற உறவுகளும் நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவும் நிச்சயமாக பாழ்பட்டு போகும் என்பதுதான் யதார்த்தம். எனவேதான் இந்த அவக்காலத்திலே யாரெல்லாம் என்னுடைய வாழ்விலே கசப்பு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு எதிராக பேசி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் பெயரை கெடுத்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் வாழ்வு தேவையில்லை என்று சொல்ல என்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரெல்லாம் என் வாழ்வுக்கு குழி பறித்தார்களோ, எல்லோரையும் நான் முழுமையாக மன்னித்து இதனால் என் உள்ளத்திற்குள் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும், அவர்கள் உள்ளத்திலும் அந்த மன்னிப்பின் மகிழ்ச்சியை கொணர வேண்டும் என்று இந்த திருஅவை இந்த தவக்காலத்தில் நமக்கு தூண்டுகிறது. இன்றைய நற்செய்தி நமக்கு அதை மிக தெளிவாகவே பகர்கிறது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி இறுதியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பகைவரையோ அல்லது உங்களுக்கு எதிராக இருந்தவர்களையோ மன்னிக்காவிட்டால் என் வானக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஜெபிக்கிறோமே, விண்ணக தந்தையே என்று ஜெபிக்கிறோமே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் எப்படி பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமோ அதுபோல நீர் எங்களை மன்னியும். ஆக நிபந்தனை என்ன? நாம் நம்முடைய வாழ்விலே பிறருடைய குற்றங்களை, நமக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவற்றையெல்லாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் இறைவன் நம்மை மன்னிப்பார். அவருடைய மன்னிப்பு அளவு கடந்தது. ஆனால் நிபந்தனை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ எப்படி மன்னிக்கிறாயோ அப்படித்தான் உனக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். நீ அடுத்தவனை மன்னித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்திலே அமுக்கி குலுக்கி கொட்டப்படும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு உறுதியாக சொல்லுகிறார். எனவே இந்த தவக்காலத்திலே நான் எனது குடும்பத்திலே, நான் வாழுகின்ற தெருவிலே, நான் பழகுகின்ற இடத்திலே, நான் பரிபுரிகின்ற தளத்திலே எப்படி எல்லோரோடும் நான் சுமூகமாக இருக்கிறேன், அல்லது எப்படி எனக்கு எதிராக தவறு செய்தவர்களெல்லாம் மன்னித்து அவர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன், என் ஆண்டவர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த மன்னிப்பின் அன்பின் உச்சத்தை எப்படி என் வாழ்விலே கடைபிடிக்கிறேன் என்று சிந்தித்து நம்முடைய குடும்பங்களாகட்டும், நம்முடைய உறவுகளாகட்டும், நம்முடைய பணித்தளங்களாகட்டும்,
எங்கு இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக யார் எதை செய்தாலும் முழுமையாக மன்னிப்போம். அதுதான் நாம் அன்பு வாழ்வு வாழ்கிறோம் என்பதற்கு உண்மையான அர்த்தம். இல்லை என்றால் நாம் போலி வாழ்வுதான். அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. ஆண்டவருடைய மன்னிப்பை பெற நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த அந்த அழைப்பை உறுதியான உள்ளத்தோடு இந்த தவக்காலத்திலே மேற்கொள்வோம். அந்த தவக்காலம் நமக்கு பயனுள்ள காலமாக அமைவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய மன்னிப்பையும் மனதார கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைவதாக. ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து, தந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தெய்வீக பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாக ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிடம் இடம் அழைத்து கொண்ட என்னும் அடியார்கள் நினைவு கூர்ந்தள்ளும். உன் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஜீவ வழியாக ஜீவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியினை கனிவோடு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு மன்னிப்பு என்ற அன்பின் உச்சத்தை அன்றாட வாழ்விலே நீங்களும் நானும் கடைப்பிடிப்பதற்கான வேண்டிய மன வலிமையை கொடுக்கின்ற ஆண்டவர் இவர். இன்று இந்த தன் திரு உடலை நமக்கு உணவாக தந்து நாம் விரும்புகின்ற அனைத்து துன்பங்களிலிருந்தும், குறிப்பாக யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ அவர்களெல்லாம் மன்னிப்பதற்கான ஆற்றலையும் கொடுக்க வந்திருக்கிறார். இந்த திருவிருந்திலே பங்கு பெற வந்துள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. No
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிறரை மன்னிக்கவும் இதனால் இறை மன்னிப்பை பெறவும் அதன் வழியாக அன்பின் உச்சத்தை அடையவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு